சுமாரு, இப்ப எதுக்கு ஓவரா சிரிக்கிற? இல்ல, அந்த 2ஆம் கிளாஸ் பாட புஸ்தகத்துல வருமே ஒரு கதை, கொழுந்தனார் வாழ்க்கையே அதே மாதிரி ஆக போகுது. இத பாரு, நீ பாட்டுக்கு எதையாவது வளரிட்டு இருக்காத, கமன் வா. நிஜமா தாண்டி சொல்ற. ஒரு தேவதை வந்து விறகு வெட்டிக்கு கோடாலை கொடுக்குமே, அந்த கதை உனக்கு தெரியுமா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த கதையில கடைசியில தேவதை என்ன சொல்லும் தெரியுமா? தெரியும் தெரியும். என்ன சொல்லும்? விறகு வெட்டியோட நேர்மையை பாராட்டி 3 கோடாலையும் கொடுத்துரும். அதே மாதிரிதான் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதின்னு வரிசையா கிளம்பி வர போறாளுவ. உன் கொழுந்தனும் இல்ல இல்லன்னு சொல்ல போறா. கடைசியில உன் கொழுந்த நேர்மையை பாராட்டி 3 பேரையும் நீயே வச்சுக்கன்னு சொல்ல போறாங்க. உன் கொழுந்தனாருக்கு செம்ம மச்சண்டி. ஏமா, வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுற நீ, பேச்ச பேசுற நீ. அப்படியே குத்திடுவா உன்னை. நானே டென்ஷன்ல இருக்கேன். அப்படியே அடிச்சு உன்னை கொன்னுடுவ சொல்லிட்டேன். என்னடி வர வர நீ அம்மாவை அடிச்சுட்டு இருக்கற? போடி. இத பாரு, அந்த ஜான்சி என்ன பேச்சு பேசினான்னு பார்த்தல? கோர்ட்ல அவ லட்சுமி நிரூபிப்பாளாம். நிரூபிக்கட்டும் நிரூபிக்கட்டும். என்னது நிரூபிக்கட்டுமா? கொள்ளை போட்டுவோம். அப்படியே அடிச்சு வாய் ஒளிக்க போற பாரு. என்னடி நீனு இப்படியே நான் அடிச்சு அடிச்சு திட்டிக்கிட்டே இருக்க? போடி. அவ லட்சுமின்னு ப்ரூவ் ஆனா, ஐயோ அந்த ஒச்சமான குழந்தை என்னோடதுன்னு ஆயிடும். இதெல்லாம் மறுபடிக்கு புரியுதா இல்லையா? உனக்கு ஆயிரம் இருக்கா கொஞ்சமாவது? எனக்கு இது தெரியாம போச்சே. வயசாக உன் அம்மாவுக்கு மூளை மழுங்கிட்டு போகுது. ஐயே, ஒத்துக்கிட்டே போகுது. ஐயோ, அவ என் குழந்தைய மாத்தி சொன்னதுக்கே என் புருஷன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. இன்னும் அந்த கடங்காரி என்னெல்லாம் என் குடும்பத்தை சீரழிக்க போறான்னு தெரியலையே. இப்ப என்னடி பண்றது? அதுக்கு என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லபடியா வரணும். என்னம்மா ரொம்ப தான் முக்குற? இல்ல, ஆம்பளையா லட்சணமா ஒரு கோர்ட்ல நின்னு பேச முடியல. இப்ப மசக்க வந்த கணக்கா போசுக்கு போசுக்குன்னு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு கிடந்தா என்னடி அர்த்தம்? இல்ல, நம்ம மாப்பிள்ளை எழுந்து வர்றதுக்குள்ள இவ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுவா போல இருக்கு. மா, நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற. அப்படியே பொக்கு 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 வாய் மேலே குத்துறேன்னு வெச்சுக்கோ. பொக்க வாய் ஆயிடுவ பாரு. பாரு. சரிடி, வாயை திறக்கல. வாய் மூடு. இப்ப என்னடி பண்ண போற? அதத்தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் புருஷனே எந்திரிச்சு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இப்ப நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற, பாத்துக்கிட்டே இரு. சும்மா வரியா இல்ல காரை விட்டு இறக்கி விட்டுமா? இருடி இருடி, நான் சும்மாவே வரேன். வாய் மூடு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.